அதாவது ஒரு கல்லை தூக்கி காட்டிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நம்மளோட துணை முதலமைச்சர். ஆனால் இன்னைக்கு பல லட்சம் கல்களால் இன்னைக்கு உயர்ந்து நிற்குது எய்ம்ஸ் மருத்துவமனை. அதை நினைவுபடுத்துவதற்காகவும் அந்த ஒரு கல்லோடு இந்த கூட்டமும் நடைபெறும் என்பதை நான் தெரிவித்தேன். பிரதமர் எய்ம்ஸ் திறந்து வைக்கிறாரா சார்? இல்லை, முடிந்த பிறகு பணிகள் முடிந்த பிறகு அது குறித்து பேசும். இந்த சீசன் இதுல அது அப்புறம் முடிவு பண்ணலாம். இந்த கூட்டத்துல எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்துருப்பாங்களா சார்? வெயிட்டிங்ல இருக்கிற அந்த தேமுதிக, அன்புமணி ராமதாஸ், பாமக. நீங்க தயவு செய்து வெயிட்டிங்ல இருக்கான்னு யாரையும் சொல்லக்கூடாது. ஒரு கட்சி தலைவர்கள் எல்லாரும் வருவாங்க. சார், நாங்கள் எதிர்பார்க்கணும்னு சொன்னீங்க. நீங்கள் யார் யாரை எதிர்பார்க்குறீங்க? இந்த எதிர்பார்க்க எல்லாரும் வருவாங்கன்னு சொன்னீங்க. இந்த ஆமா, அது நீங்க உங்களுக்கு யாரை எதிர்பார்க்குறீங்க? நீங்க இன்னும் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? அதாவது ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்க கூட்டணியில ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் வெளியேறிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா திமுக கூட்டணியில மதிப்புக்குரிய முதலமைச்சர்கிட்ட போய் யாராச்சும் இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சியில மந்திரி பதவி கேட்காங்களா, வெளியே போறாங்களா? ஏன் மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி டெல்லியில ராகுல் காந்தி சந்திச்சு பேசணும், நீங்க தான் கூட்டணியில் இருக்கீங்களே, என்ன உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க மீடியா ஊடகங்கள் யாரும் நீங்க கேட்கறதே இல்லை. ஊடக நண்பரை போட்டு அடிச்சா கூட அதை பத்தி நீங்க பெருசுப்படுத்துறதும் இல்லை. அது ஏன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. செல்வப்பிறந்தைய இவர் வெளிப்படையா தானே கனிமொழி போய் சந்திச்சாங்க. திரு இபிஎஸ் மாதிரி எதுவும் வேற எதுவும் ரகசியமா போய் சந்திக்கலையே அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இதுல ரகசியமா வேற நாட்டுக்கு கேடுபட்ட விஷயம் ஒண்ணு இல்லையே, எல்லாம் நல்ல விஷயங்களை தானே சந்திச்சு பேசுறாங்க. இதுல ரகசியமா பேசினா என்ன, ரகசியம் இல்லாட்டா என்ன? அதில் சார், பூத்து கமிட்டி கூட அமைக்கிறதுக்கு இந்த கட்சியில ஆள் இல்லைன்ற மாதிரி திமுக சேர்ந்த மாவட்ட செயலாளரே சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சிய. அதான் நான் சொல்றேன், அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்கள்கிட்ட தான் கேட்குறீங்க. நீங்க இதை யாராச்சும் முதலமைச்சர்கிட்ட போய் காங்கிரஸ் கட்சி பூத் கமிட்டி கூட இல்லையே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு யாராவது கருத்து கேட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் மீடியாவில் யாரும் கேட்கல. எங்களை தான் நிறைய கேள்வி கேட்குறீங்க நீங்க. ஆனால் செல்வ பிறந்த என்ன பேசியிருக்காரு அதை பற்றியும் நீங்க செல்வ பிறந்தகிட்டையும் கேட்கறது இல்லை. ஆனால் எங்கள்கிட்ட மட்டும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்ன விஷயங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த 5 வருஷமும் எவ்வளவு பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு கூட நேற்று இரவுல ஒரு காவல்துறை பெண்மணி ரோந்து போகும்போது கூட இருக்க போலீஸே பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு, முயற்சி பண்ணியிருக்காரு. யாராவது பெருசுப்படுத்துறீங்களா? இல்லை. சரி, பழைய ஓய்வூதிய திட்டத்தை 5 வருஷமா நீங்க செய்யல, அடுத்த விட ஆட்சியே இருக்காத, நீங்க எப்படி அதை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட நீங்க கேட்டிருக்கீங்களா? எந்த டிவிலையும் கேட்கறது இல்லை. ஆனா எங்களை மட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு சின்ன விஷயம் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துன்னா அதை பூதாகரமாக்கி பெருசா பேசுறீங்க. இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்காக ஒரு திருக்குறள் கூட சொல்லல அப்படின்னு சொல்லி முதல்வர். அதாவது பிரதம அமைச்சரை பொறுத்தவரை 23 மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காரு. ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, அல்லது எங்க போனாலும் சரி, யாதும் ஊரே யாவரும் கேளியர் கல்யாண் பூங்குன்றனாருடைய இதை பேசுறாரு. இன்னைக்கு எல்லா நாட்டிலையும் போயாச்சுன்னா தமிழ் பழமையான மொழின்னு பேசுறாங்க. நீங்க பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாடு பட்ஜெட் போடும்போது திருப்பரங்குன்றத்துக்கு அப்படின்னு ஏதாவது நிதி ஒதுக்குறாங்களா, அல்லது மதுரைக்குன்னு ஏதாவது நிதி ஒதுக்குறாங்களா? கிடையாது. ஒட்டுமொத்தமா ஒரு நிதியை ஒதுக்குவாங்க, அது வேற பிரிச்சு பேசுவாங்க. இன்னைக்கு ரயில்வே யார் கையில இருக்குது? மத்திய அரசு கையில இருக்கு. 7300 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. செமி கண்டக்டருக்கு 40,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்டுக்கு மருந்துக்கு நவீன இது பண்றதற்காக 10,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. மாவட்டந்தோறும் மகளிருக்கு விடுதிகள் அமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதுல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே தரலன்னா, இன்னைக்கு திருச்சியில விமான நிலையம் 650 கோடி ரூபா, இன்னைக்கு தூத்துக்குடியில விமான நிலையம் 350 கோடி ரூபா. இந்த போடுற 4 வழி சாலை யாரு போடுறது? அது தமிழ்நாட்டுக்கு தானே போடுறோம். அது கூட முதலமைச்சருக்கு தெரியலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? எத்தனை பாலங்கள், ரோடுகள், சாலைகள். நான் கேட்கிறேன், நீங்க எல்லாரும் கேட்கணும். அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார்.